வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய ஒரு இதுதான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பாருங்களேன். உங்களுக்கு டைம் லைன் மூலமா சொல்கிறேன். இது நவ்னா என்ன? இப்போ ப்ரெசண்ட்டு. இந்த பக்கம் இருக்கிறது ஃபியூச்சர், இந்த பக்கம் இருக்கிறது பாஸ்ட். அது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இது எப்போ இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம பேசுகிற நிமிஷம், நம்ம சொல்கிற நிமிஷம் ஒரு செயல் நடக்குது அப்படின்னா நம்ம சொல்கிற நிமிஷம் இதுதான் நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன். நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறோம், ஸ்பீக்கிங், பேசுகிற நிமிஷம் ஒரு ஆக்ஷன் இந்த இடத்துல நடக்குது. இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு, இப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க ஃபோனில், உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? அவர் டிவி பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன். அவங்க சொல்கிற எங்கள் வீட்டுக்காரர் டிவி பார்க்குறாருன்னு சும்மா சொல்ல முடியாது. அவர் அங்கே டிவி பார்த்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் எங்கள் வீட்டுக்காரர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ நம்ம சொல்கிற நிமிஷம் அந்த வேலை அங்கே நடக்கணும். நடந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ பாருங்க, இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். எந்த ஒரு செயலுக்குமே சென்டென்ஸோட பேட்டர்ன் தெரிஞ்சாதான் நம்ம எப்படி சென்டென்ஸ் உருவாக்குறதுங்கிறது நமக்கு தெரியும். பாருங்க, இதை வந்து எரேஸ் பண்ணிடுறேன். we, you, they, he, she, it, any name. ஸ்ரீநிதி அப்படின்னு எழுதலான்னு வச்சுக்கோங்க. இப்போ எனி நேம் இந்த இடத்துல பாருங்க, ஐக்கு இப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு பார்த்துட்டு இருக்கோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஆம் வருவாங்க, இஸ் வருவாங்க, ஆர் வருவாங்க. இந்த 3 பேர்ல யார் வருவாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்க, ஐக்கு ஆம், ஐ ஆம். இந்த வி, யூ, தே இவங்க 3 பேருக்கும் ஆர் வருவாங்க. ஹி, ஷி, இட்டு ஏதாவது நேம் வந்ததுன்னா இவங்களுக்கு இஸ் வருவாங்க. இது முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறமா யார் வருவாங்க அப்படின்னா, இவங்க கூட பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு 1 சேர்க்கிறோம். இப்போ ஸ்டடி, ஸ்லீப், ரைட், கோ, ரன், வாக், இந்த மாதிரி பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு 1 இருக்கு இல்லைங்களா? அதை சேர்க்கணும். சேர்த்துட்டு அவங்க கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இப்போ பாருங்க, குக்குங்கிறது வேர்பு 1. அவங்க கூட நம்ம எதை ஆட் பண்ணணும்? ஐஎன்ஜி. ஏன் ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த டென்ஸ்லயே பாத்தீங்கன்னா, ஐயோ டென்ஸா, இது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஈஸியா தான் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, நம்ம சொல்ற நிமிஷம் அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ல பேசலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஐ ஆம் குக்கிங், நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன். we are cooking, நாங்கள் சமைத்து கொண்டு இருக்கிறோம். you are cooking, நீ சமைத்து கொண்டு இருக்கிறாய், இல்லைன்னா நீங்கள் சமைத்து கொண்டு இருக்கிறீர்கள். they are cooking, அவங்க சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. he is cooking, அவன் சமைச்சு கொண்டு இருக்கிறான். she is cooking, அவள் சமைத்து கொண்டு இருக்கிறாள். it is cooking, அது சமைத்து கொண்டு இருக்கிறது. ஸ்ரீநிதி is cooking அப்படின்னா ஸ்ரீநிதி சமைச்சு கொண்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது எப்ப? நம்ம பேசுற நிமிஷம். இது நவ். இப்பதான் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொல்றோம், ஸ்ரீநிதி என்ன பண்றா? ஸ்ரீநிதி சமைச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறோம். அப்ப அவ சமைக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருப்பா. நம்ம பேசுற நிமிஷமும் அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? சமைச்சுக்கிட்டு தான் இருக்கிறா. அப்ப அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதுதான் நம்ம அதை பத்தி பேச முடியும். ஓகேங்களா? இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட யூசேஜ். அடுத்தடுத்த யூசேஜ் இருக்கு பாருங்க. இதுதான் யூசஸ். ஓகேங்களா?
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் 9 யூசஸ் பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வீடியோவை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கிராமர் படிக்கிறோம், ஒரு டென்ஸ் படிக்கிறோம்னா எந்தெந்த சூழல்ல அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அங்க பயன்படுத்த முடியும், இல்லைன்னா பயன்படுத்த முடியாது. இப்ப பாருங்க, ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் அட் த மொமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங். நம்ம பேசுற நிமிஷம் அந்த செயல் நடக்குது அப்படின்னா அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பேசலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அடுத்தது டெம்பரவரி ஆக்ஷன் வந்து செகண்ட் யூஸ். டெம்பரவரி ஆக்ஷன்னா என்ன? கொஞ்ச நாளாவே நான் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அது டெம்பரவரி ஆக்ஷன்ல சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீங்க இப்பதான் கொஞ்ச நாளாவே என் வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம், ஐ ஆம் வாட்சிங் யுவர் வீடியோஸ் தீஸ் டேஸ். நான் கொஞ்ச நாளாவே உங்களோட வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அது டெம்பரவரி ஆக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார் பிளான்ட் பர்சனல் ப்ரோக்ராம்ஸ் இன் தி நியர் ஃபியூச்சர். ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம சொன்னது அது பார்த்தீங்கன்னா அது வந்து பர்சனல் ப்ரோக்ராம் கிடையாது. ஓகேங்களா? அது அஃபிஷியல் ப்ரோக்ராம். இது பர்சனல் ப்ரோக்ராம்னா நம்மளுடைய தனிப்பட்ட ப்ரோக்ராம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். எப்போ வச்சிருக்கோம்? எதிர்காலத்துல நான் அதை செய்வேன், எதிர்காலத்துல நான் அங்க போவேன், எதிர்காலத்துல அது நடக்கும் அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம இந்த தேர்ட் யூஸ்ல பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு, நான் இந்த வாரம் எங்க அம்மா வீட்டுக்கு போகலான்னு நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன். இந்த வாரம் சனிக்கிழமை எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டேன். அப்ப நான் அப்ப எப்படி சொல்லலாம்? ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றதா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றதா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் சொல்லணும். ஏன்? அது வந்து என்னுடைய பர்சனல் ப்ரோக்ராம். அப்ப நான் எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் கோயிங். நான் எங்க போக போறேன்? மை மதர் ஹோம் டவுன். எங்க அம்மாவோட வீட்டுக்கு போக போறேன். எப்ப? திஸ் வீக். இந்த வாரம் நான் போக போறேன். ஆனா அந்த செயல் அப்ப நடக்குதா? இல்ல, இனிமேதான் நடக்க போகுது. இருந்தாலும் என்னுடைய பர்சனல் ப்ரோக்ராம்ங்கிறதுனால நான் பிளான் பண்ணி வச்சிருக்க ஒரு விஷயத்த நம்ம பேசலாம். எப்ப பேசலாம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பேசலாம். அடுத்து பாருங்க, ஃபார் பெர்சிடென்ட் ஹேபிட்ஸ் அப்படின்னா பிடிவாதமா ஒரு பிள்ளை ஏதாவது செய்யுதுன்னு வச்சுங்களேன், அதை இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பேசலாம். இப்ப 4 சுச்சுவேஷன்ல இந்த டென்ஸை பயன்படுத்த முடியும். நம்ம இன்னைக்கு பார்க்கறது இது ஒண்ணு மட்டும் தான் பார்க்க போறோம். மற்றது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதனோட கீவேர்ட்ஸ் பாருங்க. நவ், அட் த மொமெண்ட், ரைட் நவ், கரண்ட்லி, அட் திஸ் டைம், திஸ் வீக், திஸ் மந்த், திஸ் இயர், தீஸ் டேஸ். இது எல்லாமே இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு உண்டான கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸை பயன்படுத்தி நீங்க சென்டென்ஸ் பேசலாம், இல்லை கீவேர்ட்ஸே இல்லைனாலும் நீங்க பேசலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு நான் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்ல போறோம். நான் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டேன். இது நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ். இப்போ நீங்க சொல்ற நிமிஷம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? டிவி பார்த்துக்கிட்டு நான் இருக்கிறேன். நீங்க அப்ப சொல்லலாம், அவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்ல நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தானே வரணும். ஐக்கு யார் அந்த இடத்துல ஹெல்பிங் வேர்பு? ஆம் வருவாங்களா, இஸ் வருவாங்களா, ஆர் வருவாங்களா? ஆம். ஐ ஆம். நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்? பார்க்கறது தான் இந்த வேர்பு. டிவி பார்க்கறது, இல்லைன்னா மொபைல்ல வீடியோ பார்க்கறது எல்லாத்துக்குமே நீங்க வாட்ச் சொன்னா நல்லா இருக்கும். வாட்ச்ங்கிறது வேர்பு. அந்த வேர்பு கூட கொண்டுன்னா என்ன? இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஐஎன்ஜி ஆட் பண்ணாதான் அந்த செயல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஐ ஆம் வாட்சிங், என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்? ஐ ஆம் வாட்சிங் டிவி. எப்ப? நவ். அப்படி சேர்த்துக்கலாம். ஐ ஆம் வாட்சிங் டிவி நவ். நான் இப்ப டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதையே அவன், இதை எப்படி சொல்லலாம்?
he he is he is watching TV now. அவன் இப்ப டிவி பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. எங்க அம்மா பாத்திரங்களை கழுவி கொண்டு இருக்காங்கன்னு சொல்ல போறோம். பாத்திரங்களை கழுவி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்ல போறோம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். நான் எழுதி முடிக்கிறதுக்குள்ள நீங்க அங்க கமெண்ட் பண்ணிடலாம். கழுவி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, எங்க அம்மா இவங்க தான் சப்ஜெக்ட். அப்ப எப்படி எழுதுவோம்? மை மாம். இப்ப மை மாம்ங்கிறது ஷீ தானே. இப்ப ஷீ வந்தா என்ன வரணும்? இஸ் வரணும். மை மாம் இஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கழுவுறாங்க. இப்போ வாஷ். ஓகேங்களா? கழுவி கொண்டு. இப்ப நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் பேசிட்டு இருக்கோம். அப்ப கண்டினியூஸ்னாலே இந்த வேர்பு கூட கட்டாயமா என்ன ஆட் பண்ணுங்க? ஐஎன்ஜி ஆட் பண்ணும். மை மாம் இஸ் வாஷிங் எதை? பாத்திரங்களை. த டிஷ்ஷஸ், அதுக்கு பேர் என்னங்க? டிஷ்ஷஸ். ஓகேங்களா? மை மாம் இஸ் வாஷிங் த டிஷ்ஷஸ். எங்க அம்மா பாத்திரங்களை கழுவி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு நல்லா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரே ஒரு சென்டென்ஸ் பாருங்க. நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன்னு நீங்க சொல்லணும். இதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தான் சொல்றீங்க. நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறீங்க. இதை எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். இப்ப நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே நல்லா கவனிங்க. ஒரு செயல் இப்பதான் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசுறோம், நம்ம சொல்றோம். சொல்லும் போது அந்த செயல் நடக்கணும். அந்த செயல் என்ன பண்ணிட்டு இருக்கணுங்க? நடக்கணும். அந்த நிமிஷம் அந்த செயல் பிரசன்ட்ல ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ்ல பேசலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ். அதுதான் எத்தனாவது யூஸுங்க? ஃபர்ஸ்ட் யூஸ். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் யூஸ், தேர்ட் யூஸ், ஃபோர்த் யூஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்து அப்படின்னா பிடிச்சிருக்குன்னாலும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.